சுவையான வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேப்பம்பூ செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் ஒரு சின்னதாக இருந்தால் போதும், கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் புளி, இது பார்த்தீங்கன்னா கடுகு, நல்லெண்ணெய், இதுதான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வேப்பம்பூ பொடி. வேப்பம்பூவை நீங்கள் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா, லேசாக கடாயில் போட்டு வறுத்திங்கன்னா லைட்டாக வறுத்தா போகும். அதுக்கப்புறம் கையிலேயே நல்லா தேய்ச்சிங்கன்னா பொடியாயிடும். பின்னாடி அதை புடைக்கும் போது பின்னாடி காம்பு மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு முன்னாடி இந்த மாதிரி தூளாக வந்து நிற்கும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும், குழம்புக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது சாதா நம்ம தாளிக்கிற எண்ணெய் தான் ஊற்றி இப்போ ஃபஸ்ட்டு தாளிக்கணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, ஒரு 10 மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா அரைச்சி வச்சாச்சு, இதை அதில் ஊற்றிக்கலாம். இப்படி எண்ணெயில் இந்த வெங்காயம் வதங்கட்டும். அடுத்து இந்த தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சு தக்காளி அதில் பண்ணிக்கலாம். ஏன் வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி முழுசாக போடும்பொழுது நம்ம குழம்புல நம்ம நாக்கில் மாட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்பொழுது நம்ம நாக்கில் மாட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது வேப்பம்போட கசப்பும் நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்படி அரைச்சி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா வேப்பம்பு கசப்பு அதில் நிற்காது. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். முதல்ல தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடி தனியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும், அது காரம்லாம் இருக்காது உங்களுக்கு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக சுண்டி வரும், அப்போ தான் வேப்பம்பூவை சேர்க்கணும். இது பாருங்கள், வேப்பம்பூ தூள் பண்ணி எப்படி இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் இந்த தூள் வந்து இதை வந்து அப்படியே தூக்கலாம். நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும் உங்களுக்கு. இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே மாதம் அந்த 3 மாதத்தில் வேப்பம்பூ நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வருஷம் ஃபுல்லாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உடைச்சிங்கன்னா முன்னாடி வர அந்த தூளை மட்டும் எடுத்துக்கோங்க. பின்னாடி வர அந்த காம்பு வேண்டாம், ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்குன்றது தான் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. இது வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சிலாம் வெளியே வந்துடும். அது குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். உடம்பு பெரியவங்களும் சாப்பிட்டீங்கன்னா இந்த பித்தெல்லாம் வராமல் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேலை பண்ணிக்கிட்டு கசப்பு சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பளம் வறுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். எனக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் நல்லா பூசணியாக இருக்கும்.